இளைஞனே, தோல்வியை கண்டு ஒருபோதும் துவள வேண்டாம். நோ அப்டக்கிள் இஸ் டூ பிக். எந்த தடையும் பெரிதல்ல. நோ சேலஞ்சஸ் இஸ் டூ கிரேட். எந்த சவாலையும் நீ சந்திக்க முடியும். தோல்வியே உன்னுடைய இறுதி அத்தியாயம் இல்லை. உன்னுடைய துன்பமே உன்னுடைய கடைசி கட்டம் இல்லை. சக்சஸ் இஸ் யுவர் டெஸ்டினி. உன்னுடைய மாபெரும் வெற்றி கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். God destined you to live a victorious life. உன்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கையை தான் கடவுள் உனக்கு அமைத்திருக்கிறார். ஏன் பயப்பட வேண்டும்? எதை கண்டு அஞ்ச வேண்டும்? தோல்வியை கண்டு துவளவே வேண்டாம். எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அதை எளிதாக நாம் மேற்கொள்ள முடியும். இரண்டாம் உலகப் போரிலே ஹிட்லர் அவனுடைய நாஜி படைகள் இங்கே இங்கிலாந்திலே குண்டு மலைகளை பொழிந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்திலே பொறுப்பேற்றிருந்த வின்சென்ட் சர்ச்சில் சொன்ன வார்த்தை, நான் கொடுப்பதற்கு வியர்வை, இரத்தம், உழைப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தை மிகப்பெரிய வெற்றியை அங்கே கொடுத்தது. இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய மக்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய படை வீரர்களும் சரி, மிக முனைப்போடு சென்று அங்கே அற்புதமாக வெற்றியை பெற்று ஹிட்லரை முறியடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணியை வின்சென்ட் சர்ச்சில் அந்த தன்னுடைய மிகப்பெரிய தோல்வியை கண்டு துவளாமல் தைரியமாக மேற்கொண்டதனால் வெற்றி, சக்சஸ் இஸ் யுவர் டெஸ்டினி என்பதை நிரூபித்து காட்டினார். அதிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாடம் இதுதான். நோ அப்டக்கிள் இஸ் டூ பிக், நோ சேலஞ்சஸ் இஸ் டூ கிரேட். எந்த தடையும் நமக்கு பெரிதல்ல. எந்த சவாலையும் மேற்கொள்ளலாம். இதுதான் வின்சென்ட் சர்ச்சில் அவர் எடுத்துக்கொண்ட அந்த வார்த்தை. அவர் வேர்ட் இஸ் எ கிரியேட்டிவ் பவர் என்பதை அவன் தைரியமாக எடுத்து செய்தான். நமக்கு கற்றுத்தந்த பாடம் இதுதான். நமக்கு கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு பணி. எந்த நிமிடத்திலும் தோல்வியும் நிரந்தரமில்லை, வெற்றியும் நிரந்தரமில்லை. தோல்வி வந்துவிட்டால் அதுக்கு அடுத்தபடி நாம் செல்ல காத்திருக்கிறோம் என்ற மனதில் உறுதி கொள்ள வேண்டும். செத்த மீன்கள் தான் அவர்கள் எதிர்நீச்சல் போடாமல் செல்லக்கூடியவைகள். உயிருள்ள மீன்கள் எப்பொழுதும் எதிர்நீச்சல் போடும். அதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றொரு செய்தி என் கண்களை குளமாக்கின. வேதனைப்பட்டேன். என்ன செய்தி? 11 மாணவர்கள், 15 to 16 வயது இளம் சிறுவர்கள். இவர்கள் தேர்வுல 10th போர்டு எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அதுல 11 மாணவர்கள் இந்த வருடத்தில் தெலுங்கானாவிலும் மத்திய பிரதேசத்திலும் அவங்க பல்வேறு வகையாக தற்கொலை செய்திருக்கிறார்கள். சில பேர் கீழே குதித்து இறந்திருக்கிறார்கள், தூக்கு போட்டு இறந்திருக்காங்க. இந்த செய்திகளை கேட்கும் பொழுதே என் இதயம் வெடித்தது. கடவுள் நம்மை வைத்திருப்பது சொல்லக்கூடிய வார்த்தை, யூ ஆர் எ மாஸ்டர் பீஸ், யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் மோஸ்ட் ஹை காட். நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது. நம்மை சிறப்பாக ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். எதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும்? ஒரு கவிஞன் இப்படி சொல்லியிருக்கிறான், ஐ வில் பிரைஸ் யூ ஃபார் ஐ எம் ஃபியர்ஃபுல்லி ஒண்டர்ஃபுல்லி மேட் என்று. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பிறந்திருக்கிறபடியால் கடவுளே நான் உன்னை வணங்குகிறேன் என்று. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம், அவருடைய இமேஜில் நாம் வந்திருக்கின்றோம். சக்சஸ் தான் அவருடைய மாபெரும் இது. மகிழ்ச்சியை கொடுப்பதுதான் அவருடைய எண்ணம். தோல்வி என்பது ஒருபோதும் நாம் துவண்டு விடக்கூடாது என்பதுதான் அவருடைய திண்ணம். அதற்காகத்தான் நமக்கு வார்த்தைகளை, அஃபர்மேட்டிவ் வேர்ட்ஸை ஏராளமாக கொடுத்திருக்கிறார். உலகத் தலைவர்கள், வெற்றி பெற்றவர்கள் அத்தனை பேரும் சரி, நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய மார்ட்டின் லூதர் கிங்காக இருக்கட்டும், அண்ணல் காந்தியாக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், அத்தனை தலைவர்களும் தோல்வியை கண்டு துவண்டதே கிடையாது. தொடர்ந்து முயற்சி, கீப் ஃபார்வர்ட் என்ற அந்த வார்த்தைகளை நாம் இதயத்திலே வைக்க வேண்டும். மாணவர்களே, மாணவிகளே, உங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். உங்கள் உயிர் விலை மதிக்க முடியாதது. உங்கள் பெற்றோர்கள் உங்களை எவ்வளவு கடினமாக படிக்க வைக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, தாயின் கருவிலேயே நீங்கள் வெளியே வரும்பொழுது அதற்காக அவர்கள் செய்யப்பட்ட மிகப்பெரிய பணி, மகத்தான பணி. நீங்கள் தயவு செய்து ஒருபோதும் தோல்வியை கண்டு துவண்டு தற்கொலை எண்ணத்தை கைகொள்ளாதீர்கள். நமக்கு வாழ வேண்டும்,
வெற்றியுள்ள வாழ்க்கை வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டும் என்பதுதான் கடவுளினுடைய ஆசை, நம்முடைய ஆசை. நிச்சயமாக இளைஞனே, இந்த செய்தி உன்னை எழுப்பும். நீ வெற்றி உள்ளவன், ஒருபோதும் துவள மாட்டாய். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது.